வணக்கம், இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்ருக்குது கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சீரீஸ். இன்றைக்கி எபிசோடில் நம்ம ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் எதுக்கு டேட்டா சயின்டிஸ்ட் ஆக போகிற நாம் படிக்கணும், இதெல்லாத்தையுமே தான் இன்றைக்கி செஷனில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராபபிலிட்டினா நமக்கு தெரியும், சந்தர்ப்பம் இல்லைனா வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னென்னா, பொதுவாகவே இந்த டேர்மை பார்த்தாவே எனக்கு இந்த சாக்லேட் ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஞாபகம் வரும். அதாவது நம்மக்கிட்ட இருக்க ஒரு விஷயத்தை எப்படி டிவைட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறோமோ அதை டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ இது ரெண்டையுமே ஒரு ஃபங்க்ஷனை வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க. அதை தான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுனா, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எந்த வேல்யூ எவ்வளோ வாட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது ஒரு விஷயத்தோட சான்சஸ் எவ்வளோ வாட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம். யோசிப்பீங்க, ப்ராபபிலிட்டியை பற்றி தான் ஆல்ரெடி படிச்சிட்டோமே, எதுக்காக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை நம்ம படிக்கணும், அந்த ப்ராபபிலிட்டி எப்படி படர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மெஷின் லேர்னிங். கரெக்டுங்களா? ஸோ நம்ம டேட்டாவை வெறும் நம்பர்ஸாக தான் பார்ப்போம். அதாவது ஒரு டேட்டா செட் எடுத்துட்டோம், நிறைய நம்பர்ஸ் இருக்கும், அதை எடுத்து ஒரு ரெக்ரெஷன் ஒரு கிளாஸிஃபிகேஷன் பண்ணிட்டு போயிடலாம். பட் அந்த டேட்டா எந்த வகையை சேர்ந்தது, என்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் அது வச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு என்ன மெஷின் லேர்னிங் மாடல் இன்னும் சூட்டபிளாக இருக்கும், எப்படி அந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணால் பெட்டரான அவுட்கம் நமக்கு கிடைக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனானது அகைன் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி டேட்டா இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்றத வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்க்ரீட் டேட்டா, இன்னொன்று கண்டினியூஸ் டேட்டா. ஸோ டிஸ்க்ரீட்னாவே நமக்கு தெரியுங்க, ஒரு எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அதுக்கு இருக்கும். அதை டிஸ்க்ரீட் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. டைஸ் இருக்குல்ல, பரமபதம்லாம் விளையாடுவோம், இல்லை பிஸ்னஸ்லாம் விளையாடும்போது டைஸ் உருட்டுவோம் இல்லையா, அந்த டைஸோட வேல்யூஸ் இங்கே நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். அதோட வேல்யூஸ் 1லேருந்து 6 வரைக்கும் வரலாம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா, இந்த மாதிரி ஒரு டிஸ்க்ரீட் டேட்டாவை எடுத்துக்கிட்டு இதுக்கான ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை நான் வரைகிறேன் அப்படின்னா, அதை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. PMF ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, probability of each possible value of a discrete variable. ஸோ இங்கே நம்மளோட டிஸ்க்ரீட் டேட்டா நான் சொல்லிட்டேன், ரோலிங் அ டைஸ்னு சொல்லிட்டேன். அண்ட் இதோட வேல்யூஸ் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த 1லேருந்து 6 தான் இங்கே நம்மக்கிட்ட இருக்க அந்த செட் ஆஃப் டிஸ்க்ரீட் வேல்யூஸ். கரெக்டாக? ஸோ இந்த வேல்யூஸுடைய அந்த ப்ராபபிலிட்டியை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P of x is equal to small xன்னு போடுறாங்க. இந்த ஸ்மால் x is nothing but இந்த செட் ஆஃப் டிஸ்க்ரீட் வேல்யூஸ் நம்மக்கிட்ட இருக்குல்ல, 1லேருந்து 6 வரைக்கும், இதை தான் சொல்கிறாங்க. ஸோ நானே இப்போ கையில் ஒரு டைஸ் வச்சுருக்கேன், டப்புன்னு இதை உருட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை உருட்டும் போது எனக்கு 1லேருந்து 6க்குள்ளே எந்த நம்பர் வேணால் வரலாம். ஸோ அதோட ப்ராபபிலிட்டி கேட்டிங்கன்னா, டோட்டல் வேல்யூஸ் 6, 1 வரதுக்கான வாய்ப்பு 1/6. அதே சமயம் 2 வரதுக்கான வாய்ப்பு 1/6 தான். ஏன்னா இந்த டைஸில் ஒரே ஒரு 2 தான் இருக்குது, அந்த 2 வரதுக்கான வாய்ப்பு 1 தான், 1/6. சேம் வே எல்லா வேல்யூஸ்க்குமே நான் ப்ராபபிலிட்டி எடுத்தேன்னா 1/6 1/6 1/6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ இதை தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்பயுமே ஈக்குவல் டு 1ஆக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீ இந்த எல்லா வேல்யூஸுமே எடுத்துகிட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6/6 1 தான் கிடைக்கும். ஏன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1, நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது இங்கே ட்ரூன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று எல்லா வேல்யூக்குமே ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும். அதாவது ப்ராபபிலிட்டி 0 அப்படின்னு ஆகவே முடியாது, 0வை விட அதிகமான வேல்யூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. PMF மாதிரியே இன்னொன்று சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா CDF. CDF ஸ்டாண்ட்ஸ் ஃபார் cumulative distributive function அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அஃபிஷியல் டெஃபினிஷன் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, it tells what is the probability that a variable has less than or equal to a certain value அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம PMFல probability of getting 1, probability of getting 2 in dice அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்ல, அதே மாதிரி இந்த CMFல என்னென்னா
ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 3 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க எல்லா ப்ராபபிலிட்டியுமே சேர்த்து இதில் வந்து ஆட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 3 நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு சிஎம்எஃப் கண்டுபிடிக்கும் போது, அதாவது சிடிஎஃப் கண்டுபிடிக்கும் போது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 3 மூணையுமே வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து CDF அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப சிம்பிளாக கிறிஸ்பாக சொல்லலாம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து வாட் ஹேப்பன்ஸ் அட் அ பர்டிகுலர் வேல்யூ, அதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத சொல்லும். CDF ஆஃப் டிஸ்க்ரீட் வேல்யூ வந்து வாட் ஹேப்பன்ஸ் அப் டு தட் வேல்யூ அப்படின்னு சொல்லும். அதாவது அந்த வேல்யூக்கு வர்ற வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்றத வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாக வரைஞ்சால் அதை வந்து CDF அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து தெரிஞ்சால் தான் எம்எல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னேன். CDF-ஐ எதுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து நமக்கு ப்ராபபிலிட்டியாக வரணும் அப்படின்னா அதோட அந்த ப்ராபபிலிட்டி வந்து எவ்வளோ வேகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அந்த வேல்யூவோட நம்பர் இன்க்ரீஸ் ஆக அதோட ப்ராபபிலிட்டியோட ரேஞ்ச் வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம CDF வந்து கண்டுபிடிக்கிறோம் 1 வர்றதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் 1/6 தான், அதோட முடிஞ்சு போயிடும். அதுவே நம்ம 4ஓ 5ஓ 6ஓ வரதுக்கு CDF கண்டுபிடிக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வேல்யூஸையுமே நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட CDF வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த CDF தான் வந்துட்டு நம்ம ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அப்படின்ற கான்செப்டில் யூஸ் பண்ணுற அந்த P வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்புறம் ப்ராபபிலிட்டியோட ரேஞ்சை டிஃபைன் பண்ணுறதுக்கு, விஷுவலாக ஒரு ப்ராபபிலிட்டியோட டிஸ்ட்ரிபியூஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கான்செப்டை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. வந்து விஷுவலாக வந்து இந்த PMF-ஐயும் CDF-ஐயும் ஃபார் டிஸ்க்ரீட் வேல்யூஸ் வந்து நம்ம கிராஃபோட பார்த்துடலாம். நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் வந்து இந்த டைஸ் எக்ஸாம்பிள் இல்லையா. ஸோ டைஸோட வேல்யூஸ் 1 to 6. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இந்த டைஸோட வேல்யூஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து PMF-ல ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூஸ் வந்து இருக்கும். அண்ட் CDF-ல வந்து கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி 1 வரதுக்கான வாய்ப்பு 1/6, 2/6, 3/6 அந்த மாதிரி. ஸோ ஓவராலாக வரைஞ்சிங்கன்னா இந்த PMF-ஓட வேல்யூ பார்க்குறதுக்கு ஒரு கிரெட் மாதிரி வந்து காட்சியளிக்குது. இந்த பக்கம் வந்து இந்த CDF-ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும். ஏன்னா 1 2க்கு போகிறப்ப அப்படியே இன்னொரு 1/6 ஆட் ஆயிரும், 3க்கு இன்னொரு 2/6 ஆட் ஆகிடும், அந்த மாதிரி ஆட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு படிக்கட்டு மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் இதோட வேல்யூ வந்து 1 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ரேஞ்சோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் டைப் ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், PDF அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டினியூஸ் வேரியபிள்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டினியூஸ் வேரியபிள்ஸ்னால் ஒரு ஹைட் ஆஃப் அ பர்சன், வெயிட் ஆஃப் அ பர்சன். இப்போ ஒரு 20 வயசு இருக்கவங்களோட வெயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 45 kgsக்குள்ளே இருக்கும், அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாத்தையுமே கண்டினியூஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டினியூஸ் வேரியபிள்ஸோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். PDF-ஓட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்லிஹுட் ஆஃப் அ கண்டினியூஸ் வேரியபிள் ஹேவிங் அ ஸ்பெசிஃபிக் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கண்டினியூஸ் வேரியபிள் ஒரு பர்டிகுலர் வேல்யூ வருவதற்கான வாய்ப்பு, அதை வந்து PDF யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறாங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் ஒரே ஒரு கேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டினியூஸ் வேரியபிள்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ கண்டினியூஸ் வேரியபிள்னால் என்னவா வேணா இருக்கலாம். ஒரு பர்சனோட வெயிட் வந்து 20 kg இருக்கலாம், 20.2 kg இருக்கலாம், 20.3 kg இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த வேல்யூ வந்து இதுதான் அப்படின்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாக்டாக வந்து சொல்லிட முடியாது. ஸோ நம்ம இந்த PDF கண்டுபிடிக்கும் போது மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 20 வயசில் இருக்கவங்களோட வெயிட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த வெயிட்டோட ரேஞ்ச் வந்து ஒரு 20லேருந்து 30 kgக்குள்ளே அதில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிப்பாங்க. ப்ராபபிலிட்டி ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A <= X <= B. அதாவது இந்த எக்ஸ்ன்றது தான் அந்த பர்டிகுலர் வேல்யூ, அந்த ஏலேருந்து பிக்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்பு என்னன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ ஏவும் பியும் வந்து அந்த ரேஞ்ச் நம்ம சொன்னோம்ல 20 to 30 kgs, அது வந்து ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க. எப்பயுமே மேக்ஸில் வந்து ஏதாவது பீஸாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை மொத்தமாக வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக அந்த இன்டெக்ரல் போட்டு பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் F of X அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இன்
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ நான் முதவே சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. காஸியன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், பெர்னாலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது கண்டினியூஸ் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து குறிக்குது. அண்ட் டிஎக்ஸ் வந்து இன்டெக்ரல் வந்தாவே டிஃப்ரென்ஷியேஷன் வந்துடும் இல்லையா, அதுக்காக கொடுத்துருக்காங்க. டிஎஃப்க்கு வந்து நம்ம வந்து கிராஃப் வரைகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட கண்டினியூஸ் வேல்யூஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்துடும் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து அதோட அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே கண்டினியூஸ் வேல்யூங்கிறதுனால இதோட கிராஃப் வரைஞ்சோன்னா நமக்கு வந்து ஒரு பெல் கர்வ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெல் வந்து எந்த பக்கம் வேணால் இருக்கலாம், ஒரு பக்கமாக இருக்கலாம், இந்த பக்கமாக இருக்கலாம், நடுவில் இருக்கலாம். பட் இது எப்போதுமே ஒரு பெல் கர்வாக தான் வந்து அமையும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த பெல் கர்வ்லையும் பார்த்தீங்கன்னா பெல் கர்வோட சிறப்பம்சம் என்னென்னா, பெல் வந்து ஒரு பக்கம் தான் அப்படி தூக்குனாப்பில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மிடில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்து ஹையர் வேல்யூஸாக வந்து இருக்கும். எந்த இடத்துல வந்து அந்த பெல்லோட லென்த் வந்து அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதோட ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். பிடிஎஃப் பார்த்துட்டு சிடிஎஃப் பார்க்கலன்னா எப்படி, அதையும் பார்த்துடலாமா? ஸோ சிடிஎஃப்னால் உங்களுக்கு நல்லா தெரியும், கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். பட் இந்த இடத்துல வந்து நம்ம கண்டினியூஸ் வேரியபிள்ஸ்க்கு எப்படி வந்து சிடிஎஃப் வரைகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கியூமுலேட்டிவ்னாவே ஒட்டு மொத்தமாக அப்படின்னு நான் முதவே சொல்லிட்டேன். அதாவது லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே தான், ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு வந்து நம்ம சிடிஎஃப் கண்டுபிடிக்கணும் கண்டினியூஸ் ரேஞ்சில் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையுமே அப்படியே வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஆடிங் ஃப்ரம் த லெஃப்ட் டு த பர்டிகுலர் வேல்யூ, அதை தான் வந்து சிடிஎஃப் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இதோட ஃபார்முலா வந்து கண்டினியூஸ் ரேஞ்சில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இந்த இன்டெக்ரல் பார்ட்டில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அந்த -∞ to x. ஸோ -∞ வந்துட்டு அந்த நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததோ எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து ஆடப் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இங்கே -∞ எக்ஸ் வர வரைக்கும் அந்த பாசிபிலிட்டி என்ன. இதோட கிராஃப் வந்து நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா ஒரு எஸ் ஷேப்டு கர்வ் மாதிரி வருது, கரெக்டுங்களா? ஸோ இதுவும் வந்து அகைன் வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அந்த மாதிரி மாறும். பட் அந்த எஸ்ஸுங்கிறது காமனான விஷயம். ஸோ இந்த எஸ்ஸில் வந்துட்டு நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வழக்கம் போல் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து அந்த கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அந்த வேல்யூ கியூமுலேட்டிவ் வேல்யூ என்ன அப்படின்றத மேப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத அந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருக்க அந்த ஏரியாவை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிறது, அதை தான் வந்து சிடிஎஃப்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அப்ரிவேஷனாக சொல்லிட்டேன், பிடிஎஃப், சிடிஎஃப், பிஎம்எஃப் அந்த மாதிரி. ஸோ மெயினாக நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த ஒரு டேபிளாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பிஎம்எஃப்னா என்ன, பிடிஎஃப்னா என்ன, இதை தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பிஎம்எஃப் அப்படிங்கிறது டிஸ்க்ரீட் வேரியபிள்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். பிடிஎஃப் அப்படிங்கிறது கண்டினியூஸ் வேரியபிள்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராபபிலிட்டி வந்து சொல்லும், ஒரு பர்டிகுலர் வேல்யூ வரதுக்கான வாய்ப்பு வந்து என்ன அப்படின்றத வந்து சொல்லிடும். பிடிஎஃப் வந்து பர்டிகுலராக ஒரு வேல்யூலாம் வந்து கொடுக்க முடியாது. அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து என்னவாக இருக்கும், இந்த ரேஞ்ச்லேருந்து இந்த ரேஞ்சில் வர்றதுக்கு என்ன வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் சொல்ல முடியும். அண்டு ப்ராபபிலிட்டி பிடிஎஃபோட கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி இருக்கும். பிஎம்எஃபோட கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் மாதிரி இருக்கும், இல்லை பார் கிராஃப் மாதிரி நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி வந்து இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து டைஸ் டாஸ் பண்ணுறது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுத்தேன்னா வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். அண்ட் பிஎம்எஃப் வந்து பார்த்திங்கன்னா கியூமுலேட்டிவில் கண்டுபிடிக்கும் போது எல்லா வேல்யூஸையும் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதாவது முன்னாடி இந்த ப்ராபபிலிட்டியெல்லாம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க சிஎம்எஃப்க்கு. இங்கே பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவாக நம்ம கண்டுபிடிக்கும் போது இன்டகிரேட் வந்து பண்ணுவாங்க. செஷனோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நீங்கள் டேட்டா கரியரில் என்ட்ராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும்னு எனக்கு தெரியல, இல்லை ஒரு டேட்டா ப்ராஜெக்ட் பண்ணுறேன், எனக்கு கைடன்ஸ் வேணும், டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு ரெஸ்யூம் எல்லாம் அப்டேட் பண்ணி தரணும், இந்த மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் டாப்மேட்டில் 1-to-1 கால்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் கூட கால் புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.